தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முக்கிய செய்தி: ஆணவ கொலையில் உயிரிழந்த கவின் உடலை வாங்க பெற்றோர்கள் சம்மதித்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுடலைக்குமார் இணைப்பில் இணைக்கிறார். சுடலைக்குமார், வணக்கம். ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் உடலை வாங்க பெற்றோர்கள் சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நேற்றைய தினம் அவரது தந்தை சுஜித்தின் தாயாரையும் கைது செய்தால் மட்டுமே கவினின் உடலை வாங்குவோம் என்று குறிப்பிட்டிருந்தார். இப்போது உடலை வாங்குவதற்கு ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தொடர்பான பின்னணி என்ன, சொல்லுங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியர் கவின் கடந்த 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நெல்லை மாவட்டம் கேடிசி நகர் பகுதியில் சுர்ஜித் என்பவரால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலையானது ஆணவ படுகொலை, அதாவது கவினும் சுர்ஜித்தினுடைய சகோதரியும் காதலித்ததாகவும், நேற்றைய தினம் கூட அவருடைய சகோதரி சுபாசினி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தால் தாங்கள் இருவரும் காதலித்ததாகவும் விரைவில் திருமணம் செய்ய இருப்பதாகவும் தொடர்ச்சியாக இந்த பதிவுகள் நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் இதற்கு காரணமான சுர்ஜித்தினுடைய, அதாவது கொலை செய்த சுர்ஜித்தினுடைய தந்தை தாய் இருவருக்கும் இவருடைய தூண்டுதலின் பெயர் தான் இந்த கொலை நடைபெற்றதாகவும், அவர்கள் இருவரையும் கைது செய்தால் மட்டுமே உடலை வாங்குவோம் என்று தொடர்ச்சியாக அவருடைய பெற்றோர்களும் உறவினர்களும் கடந்த 4 நாட்களாக, அதாவது நேற்று வரை கடந்த 5 நாட்களாக இந்த போராட்டமானது உடலை வாங்க மறுத்து நடத்தி வந்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து அவருடைய தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகத்தில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வருகை தந்திருந்தார்கள். குறிப்பாக புதிய தமிழகம் கட்சியை சேர்ந்த கிருஷ்ணசாமியுடைய மகன் ஷியாம் கிருஷ்ணசாமி, அதே போன்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஜான் பாண்டியன், அதே போன்று தமிழக அரசை பொறுத்தவரையில் அமைச்சர்கள் KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், நேற்றைய தினம் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்ட அரசு சார்பிலும் தொடர்ச்சியாக அவரிடம் பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. தொடர்ச்சியாக அவருடைய பெற்றோர்கள் நேற்றைய தினம் பார்த்தோம்னா அவருடைய தந்தையை கைது செய்து விட்டார்கள். ஆனால் தாய் கிருஷ்ணகுமாரியை கைது செய்தால் மட்டுமே உடலை பெற்றுக்கொள்வோம். தொடர்ச்சியாக தமிழகத்தில் இது போன்ற சம்பவம் அதிகரித்து வரும் சூழலில் இதற்காக தனியான சட்டம் இயற்ற வேண்டும், இது போன்ற நிலை இனி வரக்கூடாது என்பதை வலியுறுத்தி நேற்று தினம் வரை அவர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தொடர்ச்சியாக பல்வேறு அமைப்பினரும் அரசு சார்பிலும் அவரிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நேற்று மாலை கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேச்சுவார்த்தை ஆறுதல் தெரிவித்து அவருடைய குடும்பத்தினரோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இந்த சூழலில் இன்று காலை அவருடைய மாமா, உயிரிழந்த கவினுடைய மாமா தற்பொழுது செய்தியாளரிடம் தெரிவித்திருக்கிறார். காலை 9 மணிக்கு மேல் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வருகை தந்து உடலை வாங்கிக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். மோகன், விவரங்களுக்கு நன்றி சுடலைக்குமார்.